டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் கல்லால் வரையில் முறைகேடு என்ற புகாரை அடுத்து புதிய வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். தமிழகத்துல அமலாக்கத்துறை நேற்றிலிருந்து ஒரு 25க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சோதனையை மேற்கொள்கிறது. இதுல ஒரு சில இடங்களில் சோதனை முடிந்திருந்தாலும் இந்த டாஸ்மாக் தொடர்புடைய மதுபான உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் டாஸ்மாக் தலைமையகம் மற்றும் டாஸ்மாகினுடைய சென்னை மண்டல அலுவலகங்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுடைய இடங்களெல்லாம் இந்த சோதனையை 2வது நாளாக தொடர்கிறது. இந்த சோதனையின் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்ய திட்டமிட்டிருக்கு. அதற்கு முன்னதாக அமலாக்கத்துறை இந்த சோதனையை தொடங்குவதற்கு ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில இது அமலாக்கத்துறை இந்த சோதனையை தொடங்குவதாக அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. அதாவது தமிழகத்துல மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக எப்படி அமலாக்கத்துறை அந்த வழக்கை பதிவு செய்து அதை விசாரணை தொடங்கியதோ அதே பாணியில் டாஸ்மாக் கொள்முதல் தொடர்பாகவும் ஒரு வழக்கை பதிவு செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மணல் குவாரியில ஏற்கனவே தமிழகம் முழுவதும் அந்தந்த காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இது விசாரணையில இறங்கியது. அதே போன்றுதான் இது ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு துறையால் 2021ஆம் ஆண்டிலிருந்து 35 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு லஞ்ச வழக்குகள் டாஸ்மாக் அதிகாரிகள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். அந்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில இதில் அமலாக்கத்துறை இந்த விசாரணையை இறங்கி இருக்கிறது. இதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்ற முகாந்திரத்தின் அடிப்படையில் தற்போது விசாரணையில் இறங்கியிருந்தாலும் இதில் இந்த மதுபான நிறுவனங்களில் இருந்து டாஸ்மாக் கொள்முதல் செய்வது தொடர்பாக அதில் முறைகேடு இருக்கிறது என்ற புகாரின் அடிப்படையிலேயே அது தொடர்பான ஆதாரங்களை அமலாக்கத்துறை திரட்டுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 19 நிறுவனங்களில் இருந்து டாஸ்மாக் நிறுவனம் கொள்முதல் செய்கிறது. தற்பொழுது சோதனையில் சிக்கியிருக்கக்கூடிய SNJ, MGM இந்த நிறுவனங்களாம் கால்ஸ் இந்த 3 நிறுவனங்களும் முக்கியமான நிறுவனங்கள். இது போன்ற நிறுவனங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்படக்கூடிய மது வகைகளை தவிர்த்து நேரடியாக டாஸ்மாக் கடைகளுக்கும் சில தனியார் விடுதிகளுக்கும் இது போன்ற மதுபான விடுதிகளுக்கும் இந்த சரக்கு வகைகள் எல்லாமே இந்த மதுபான வகைகள் எல்லாமே அங்கு செல்வதாகவும் இதன் மூலமாக வரி ஏய்ப்பு செய்யப்பட்டு அதாவது கணக்கில் காண்பிக்காமல் பல கோடி ரூபாய் இதில் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கருதுகிறது. சில முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கி இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. எனவேதான் அதற்கான ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில தற்பொழுது அமலாக்கத்துறை இறங்கி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த நிறுவனங்களில் எந்தெந்த மாதத்தில் எவ்வளவு தொகைக்கான மதுபானங்களை இவர்கள் விற்பனை செய்திருக்கிறார்கள், டாஸ்மாக்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் என்று தொடர்பான அந்த ஆவணங்களை கைப்பற்றி ஒரு பக்கம் விசாரணை நடக்கிறது. அதே போல இந்த எழும்பூரில் தாளமுத்து நடராஜன் மாளிகையில டாஸ்மாக் நிறுவனத்துடைய 4 மற்றும் 5வது தளத்துல இந்த 2 தளங்களிலுமே இருக்கக்கூடிய இதுவரை பல்வேறு நிறுவனங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்களை எல்லாம் அந்த பதிவேடுகளை எல்லாம் கைப்பற்றி இந்த நிறுவனங்களிலிருந்து எப்போதெல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த கொள்முதல் செய்யப்பட்ட இந்த கணக்கும் அந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய கணக்கும் சரியாக இருக்கிறதா, அதே போன்று 2021 டாஸ்மாக் கடைகள்ல விற்பனை செய்யப்பட்ட மதுபானம் எவ்வளவு அதன் மூலமாக வருவாய் ஈட்டப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வரி வருவாய் அதில் கிடைத்திருக்கிறது என்ற இந்த கணக்கை எல்லாம் ஒப்பிட்டு தற்போது அமலாக்கத்துறை இந்த ஆய்வில் இறங்கி இருக்கிறது. இதற்காக அவர்களுடைய கணக்கை பார்க்கக்கூடிய இந்த ஆடிட்டர்களை எல்லாம் வரவழைத்து இந்த ஆய்வுகளை மேற்கொள்வதாக அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இதற்கான ஆதாரங்கள் கிடைத்தது அடிப்படையில் அடுத்த கட்டமாக இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்ற ஒரு வழக்கை பதிவு செய்வதற்கு அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி ஏற்கனவே மணல் குவாரி வழக்கை எப்படி அமலாக்கத்துறை நடத்தியதோ அதே போன்று இந்த வழக்கையும் மதுபான முறைகேடு என்ற மதுபான கொள்முதல் முறைகேடு என்ற அடிப்படையில இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.